ஐஎஸ்கே ஃபேமிலி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் நெல்சன் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், யோகி பாபு, தமன்னா, சிவராஜ்குமார், அதுக்கடுத்து நம்ம சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்கில் லாஸ்ட்டாக தேட்டரில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம் ஜெயிலர். இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து சீக்குவலாக இல்லாமல் ப்ரீக்குவலாக அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் இது எந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஆனால் அப்போதைக்கு வந்து இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த கதைக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இப்போ நாங்கள் படமாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2026 சம்மர் இல்லைனாக்கா தீபாவளிக்கு நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அடுத்த வருடம் இந்த படம் இப்போது தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு ரொம்ப நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்த அந்த ஜெயிலர் 2 உடைய அஃபிஷியல் அப்டேட் டைட்டில் டீசர் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்ன மாதிரி 6 மணிக்கு வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஎஃப்எக்ஸ் ரொம்பவே மட்டமாக தான் இருந்தது. ஏதோ இந்த எப்படி சொல்கிறதுனா பப்ஜி லோடிங் ஸ்க்ரீனில் ஒரு பாம் அடிக்கிற சீக்வன்ஸ் மாதிரி ஒரு ஸ்டில்லு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கலாம். ஆனால் இது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ தான் அப்படின்றதுனால இந்த விஎஃப்எக்ஸே போதும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா படத்துக்கு அப்படின்றது வேறு விதமான ஒரு விஎஃப்எக்ஸ். இப்போ இது ப்ரோமோ அப்படின்றதுனால எதனா டம்மியாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக எனக்கு தெரியுது, எனக்கு தோணுது. அது எந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபன்னாக மாஸாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ மோஷனில் நம்ம தலைவர் நடந்து வரப்போ உக்கும் அந்த பாடலை வேறு மாதிரி ஒரு வெர்ஷன் 2ல் நம்ம அனிருத் இப்போதைக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காப்புல. கேட்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப மாஸாக இருக்குது. டெஃபினட்டாக இந்த திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூல் வரும் போல் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெக்ஸை காட்டுறது, ஐ மீன் அந்த கண்ணாடியை காட்டுறது சிக்னேச்சர் ஷாட்டாக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயுமே அதே மாதிரி தான், இப்போ இந்த செகண்ட் பார்ட்லேயும் அதுதான் சிக்னேச்சர் ஷாட்டாக வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக படம் நல்லாயிருக்கும். நம்ம நெல்சன் சூப்பராக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? டீசர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.